நாகை மாவட்டம் நாகூரில் புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467வது ஆண்டு கந்தூரி விழாவிற்கான கொடி ஊர்வலம் தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் லெனின் இணைகிறார். வணக்கம் லெனின், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெயஸ்ரீ, உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவரின் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழா இன்று இரவு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்க இருக்கிறது. இதையொட்டி நாகையில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி ரதம், செட்டி பல்லக்கு, முத்து பல்லக்கு, டீஸ்டா கப்பல், பீங்கான் ரதம் வடிவ வாகனத்தில் சிங்கப்பூரில் தயாரிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு தலாரை தப்பட்டுடன் ஊர்வலம் புறப்பட்டது. நாகையின் முக்கிய வீதியின் வழியாக சென்று நாகூர் இந்த ஊர்வலம் வந்தடையும். பின்னர் நாகூரில் முக்கிய வீதிகளுக்கு கொடி ஊர்வலம் சென்று தர்கா அலங்கார வாசல் வந்தடையும். வழிநடைகளும் சாதி சமய வேறுபாடின்றி பொதுமக்கள் மலர்களை தூவி வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கப்பலில் கொண்டு வரப்பட்ட கொடிகள் இறக்கப்பட்டு 5 மினாராக்களும் கொடி கொண்டு செல்லப்பட்டு தர்கா பரம்பரை கலிபா துவா ஓதிய பின் 5 மினாராக்களிலும் ஒரே நேரத்தில் கொடி ஏற்றப்படும். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் 23ஆம் தேதி நாகையில் தொடங்கி 24ஆம் தேதி அதிகாலை நாகூர் வந்தடைந்த பின்பு பெரிய ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற உள்ளது. கந்தூரி விழாவில் பங்கு கொள்ள வெளிமாவட்டம், வெளிமாநிலம், வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தர உள்ளதால் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையில் 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல யாத்திரிகர் மற்றும் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பிற்காக முக்கிய இடங்களில் 25 உயர் கோபுரம் அமைக்கப்பட்டும் 4 ஆளில்லா விமானம் மூலமும் 126 கண்காணிப்பு கேமராக்களும் 24 கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.